வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். புனித அமர்நாத் யாத்திரை வரும் ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் புகழ்பெற்ற இந்த யாத்திரைக்கான பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விரிவான ஆய்வு மேற்கொண்டார். பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் தலைமையில் நடைபெற்ற உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையில் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். வெங்காயம் கொள்முதலை வலுப்படுத்தவும், விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைப்பதை உறுதி செய்யவும் நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று புதுடெல்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச கொள்முதல் விலை ஒரு குவிண்டாலுக்கு 1650 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக ஊடக பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவர்கள் குழு நாளை காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் வழங்க உள்ளது. எனவே காரைக்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சிட்னி நகரில் இன்று நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனை PV சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறவுள்ள அரையிறுதிப் போட்டியில் ஜப்பானின் முன்னணி வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெற்ற குரூப் A பிரிவு ஆட்டத்தில் தென்கொரியா செக் குடியரசு அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.